இதிலேயே நீங்கள் முழு எண்களை அதே போல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்று கணக்கீடு செய்வது, அதேபோல் அல்ஜீப்ரா போன்ற அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய எண்கள் இல்லாத எழுத்துக்களின் அடிப்படையில் செய்யப்படுகிற கணக்குகளை கூட இதே கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தலை தான் நாம் அதில் செய்கிறோம். எந்த கணக்காக இருந்தாலும் இந்த 4 அடிப்படைகளில் தான் நீங்கள் கணக்கீடுகளை செய்ய வேண்டும். அதனால தான் தமிழில் கூட நீங்கள் வீடு கூட்டுவது, வீடு பெருக்குவது என்பார்கள். மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய இடத்துல கூட்டுவதும், பெரிய அளவில் செய்யப்படுகிற பொழுது நீ நடந்து பெருக வாழ் என்று சொல்கிற பொழுது மேலும் மேலும் பெருகி வாழ் என்று சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழ்காமங்க. 16 என்பது ஒரு வளர்கிற ஒரு எண்ணிக்கை. அது வந்து ஒரு மா என்பதில் சொல்லப்படுகிற, நாம் சொல்லக்கூடிய மயில் என்பதில் சொல்லப்படுகிற கணக்கீடு. அது வளர்கிற பொழுது அது பெருகி கொண்டே போகும். எனவே கணக்கீட்டில் இருந்து வருவதுதான் இந்த கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல். இதில் ஒன்றை நாம் தெளிவாக செய்தால் மற்றதை எல்லாவற்றையும் அதன் அடிப்படையிலே விரிவாக கற்றுக்கொள்ள முடியும். கணக்கீடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமெரிக்கன் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கணக்கீடு என்றால் என்ன என்பதை எடுத்துரைக்க முனைவர் திராவியனுடன் விஜயகுமார்.